அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆன்மீக பதிவா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி பிறந்த கதைகள். அது என்னங்க மகா சிவராத்திரி பிறந்த கதை தான் சொல்லுவாங்க. கதைகள் சொல்றீங்க. ஆமாங்க. மகா சிவராத்திரி பத்தி நமக்கு தெரிஞ்சது 2 கதை தான். ஆனா, நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறது சிவராத்திரி கதை 6 கதைய பத்தி உங்களுக்கு சொல்லப் போறேன். வாங்க, இதுலயும் எனக்கும் தெரியாத சில கதைகள் இருக்கு. அதை பத்தி உங்க யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க, இப்போ இந்த சிவராத்திரி 6 கதைகள்ல நான் உங்களுக்கு ஒரு கதையா உங்களுக்கு சொல்றேன் வாங்க. ஒரு காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்து கொண்டே இருந்தது. தேவர்கள் எல்லோரும் அசுரர்களுடைய தொல்லைகளை பொறுக்க முடியாம பிரம்மனிடம் போயிட்டு வழி கேட்குறாங்க. பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்து சாப்பிட்டால் இறப்பில்லாத இளமையான வாழ்வை பெறலாம். அதுக்கப்புறம் அசுரர்களை சமாளிப்பது ரொம்ப சுலபம் அப்படின்னு பிரம்மா வழி சொல்றாரு. உடனே எல்லாருமே திருமாலிடம் அனுமதி வாங்கி, அதாவது மந்திரமலையை மத்தாக்கினார்கள். சந்திரனை அசை தூணாகி வாசுகி என்ற பாம்பை கயிறாக அந்த மலையில கட்டி தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் இழுத்து ஆரம்பிச்சாங்க. மலை ஒரு பக்கமாக சரிய தொடங்கியதால் திருமால் ஆமை வடிவம் எடுத்து அந்த மலை விழுந்து விடாமலோட தாங்கிக்கிட்டாரு. அமுதம் சாப்பிட போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல தேவர்கள் வேக வேகமாக அந்த மலையை கடைந்தார்கள். வாசுகி களைத்து துடித்தது. அதன் உடல் இறுக்கமாக இருந்ததால் உடலில் இருந்த விஷம் கக்கியது. அதோடு பார்க்கடலில் இருந்தும் நிறைய விஷம் வெளிப்பட்டது. இரண்டும் சேர்ந்து ஆழகால விஷம் என்னும் கொடிய நஞ்சாக மாறியது. இதனுடைய வீரியம் தாங்க முடியாமல் அவர்கள் சிவனிடம் போய் முறையிட்டார்கள். நமச்சிவாய மந்திரம் உச்சரித்தாலே மனம் இறங்கி அருள் புரியும் ஆபத் பாந்தவன் அல்லவா அந்த ஈசன். தேவர்களை காப்பதற்காக உறுதியளித்தான். சுந்தரரை விஷத்தை கொண்டு வரும்படி பணித்தார். சுந்தரர் சென்று அவ்வளவு விஷத்தையும் உருட்டி உருண்டையாக நாவல்கனி போல் ஆக்கி கொண்டு சிவனிடம் கொடுத்தார். தேவர்களை காப்பதற்காக அந்த விஷத்தை சாப்பிட்டார் ஈசன். அன்னை சக்தி பதறி போனாள். உலக ரட்சகனான தன் கணவனின் உடலுக்குள் விஷம் சென்றதால் அனைத்து உயிர்களும் அழிந்து விடுமே என்று சிவபெருமானின் கண்டத்தில் கை வைத்தாள் அன்னை. விஷம் அன்னையின் கைப்பட்டு கழுத்து பகுதியில் அப்படியே நின்றது. ஈசன் திருநீலகண்டன் ஆனார். அவரது உடலில் இருக்கும் விஷத்தின் உஷ்ணம் குறைவதற்காக பிரம்மா, திருமால், 33 தேவர்கள், இந்திரன், முனிவர்கள், ரிஷிகள் இவங்க எல்லாருமே பார்வதி தேவியும் சிவனை நினைத்து 6 கால பூஜை செஞ்சு வழிபட்ட தினம்தான் இந்த மகா சிவராத்திரி. அப்படி சிவபெருமான் அனைத்து உயிர்களையும் காப்பதற்காக ஆழகால விஷத்தை அமுது போல் எண்ணி அருந்தியதை நமக்கு இன்னமும் நினைவுபடுத்தி கொண்டிருப்பதுதான் இந்த மகா சிவராத்திரி விரதம்ங்க. அடுத்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அடிமுடி காணா அதிசயம் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இந்த கதை வருது. பார்க்கடல் கடையும் போது சிவன் உண்ட நஞ்சில் இருந்து பிழைப்பதற்காக பக்தர்கள் எல்லாரும் ராத்திரி முழுக்க தூங்காமல் இருந்து சிவனை வேண்டியதால் அது மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு புராணத்தில். பிரம்மதேவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இடையில ஏற்பட்ட வழக்கு, இருவரில் யார் உலகை படைத்தவர், யார் பெரியவர் அப்படிங்கிற சர்ச்சைக்கு உள்ளாகியது. இந்த சூழ்நிலையில தான் சிவன் விஸ்வரூபத்தில் தோன்றி, நீங்க இருவரும் யார் எனது பாதத்தையும் கேசத்தையும் கொண்டு வருகிறீர்களோ அவர்களே பெரியவர் அப்படின்னு சொல்லி முடித்தார் சிவபெருமான். உடனே பிரம்மதேவன் அன்ன வடிவம் மேற்கொண்டு தலையை கண்டு வர மேல் நோக்கி செல்கின்றார். மகாவிஷ்ணு பன்றி உருவம் எடுத்து தரையை தோண்டி பாதங்களை கண்டு வர செல்கின்றார். இருவருடைய முயற்சியையும் வீணாகவே பிரம்மா சிவனின் தலையை கண்டதாகவும் தலையில் தாழம்பூவை பார்த்ததாகவும் ஒரு பொய் சொல்கிறார். சிவனுக்கு ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக பிரம்மதேவனுக்கு பூவுலகில் கோவில்கள் இல்லாமலும் தாழம்பூவை பூஜைக்கு உபயோகம் இல்லாமலும் போகட்டும் அப்படின்னு சபிச்சிடுறாரு. இதனால சிவனை முழு முதற் கடவுளாக மக்கள் ஏற்று சிவராத்திரி அன்று இரவு பகலாக தூங்காமல் வணங்குவதாகவும் மற்றொரு புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஐதீகமான ஒரு விஷயம். அடுத்தது 3வது ஒரு சிவராத்திரி கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குணநிதி அப்படிங்கிற சிறுவன் சிவராத்திரி அன்னைக்கு இரவு பசி தாங்க முடியாமல் சிவனுக்கு படைத்த உணவு பண்டங்களை திருடி தின்பதற்காக கர்ப்ப கிரகத்திற்குள் புகுந்து பார்த்தபோது இருட்டாக இருந்ததால்
தனது இடுப்பை சுற்றி இருந்த துணியை கிழித்து சிறு திரிகளாக திரித்து எண்ணெயில் தோய்த்து விளக்கு ஏற்றி பக்தர்கள் பஜனையில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் உணவு பதார்த்தங்களை திருடிச் செல்லுகையில் கையும் களவுமாக பிடிபட்டான். ஆனால் அவன் தன்னையும் மறந்து பசுப்பினியையும் மறந்து இறைவனுக்கு விளக்கேற்றி வைத்து வழிபட்டது அவன் சிவன் மீது வைத்த பக்தியை மறைமுகமாக காட்டுகின்றது இந்த சிவராத்திரி கதை. மூன்றாவதாக இது இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி நடந்த தினம் மகா சிவராத்திரி அப்படிங்கிறதால இந்த சிவராத்திரி கதையும் இதற்கு பொருத்தமாகவே உள்ளது. அடுத்த சிவராத்திரி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரியும் வேடனும். அதாவது குருத்ருகன் அப்படிங்கிற வேடன் அந்த வேடனோட குடும்பம் ஒரு நாள் முழுவதும் உணவின்றி பசியில் வாடிட்டு இருந்தது. அதனை பார்த்த அந்த குருத்ருகன் அதை உடனே வில்லை எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு புறப்படுறான். காட்டில் விலங்குகளை தேடி அலையிறான். அன்னைக்கு பகல் முழுவதும் விலங்குகள் எதுவுமே அவனோட கண்ணில் படலை. ஆனால் அந்தி சாயும் நேரத்தில் ஒரு தடாகத்தில் கரையை அடைந்தான். தண்ணியை குடிச்சிட்டு தாகத்தை தீர்த்துக்கிறான். இரவு வேளையில் அந்த தடாகத்தில் நீர் பருக எப்படியும் விலங்குகள் வரும் அப்படின்னு நம்பி தன்னிடம் இருந்த ஒரு குடுவையில் நீரை எடுத்துக்கிட்டு தடாகத்தின் கரையில் இருந்த ஒரு மரத்தில் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். விலங்குகளுடைய வருகைக்காக காத்திருக்கின்றான் அந்த வேடன். அவன் எதிர்பார்த்தபடி முதல் ஜாமத்தில் ஒரு பெண்மான் நீர் பருக வந்தது. அதன் மீது அவன் அம்பு தொடுக்க முற்பட்டான். அந்த அசைவினை மரத்தின் இலைகள் உதிர்ந்தன. அந்த வேடன் வச்சிருந்த அந்த குடுவையில் இருந்த தண்ணி கொஞ்சமாக கீழே சிந்துச்சு. தனக்கு வரவிருந்த ஆபத்தை அந்த பெண்மான் உணர்ந்தது. வேடனை நோக்கி, ஐயா சற்று நான் சொல்வதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. மானின் பேச்சை கேட்ட குருத்ருகன் அம்பு தொடுப்பதை நிறுத்தினான். ஐயா, உங்கள் குடும்பத்தினரின் பசியை தீர்க்க என் உடல் பயன்பட போவதை எண்ணி மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எனக்கு சிறிது நேரம் கொடுக்க வேண்டும். எனக்கு குட்டிகள் உள்ளன. அவற்றை காப்பாற்றும் வகையில் மற்றொரு பெண்மானை என் கணவருக்கு துணையாக்கிவிட்டு உடனே வந்து விடுகின்றேன். அதன் பிறகு என்னை வேட்டையாடலாம் என்றது அந்த பெண்மான். முதலில் மானின் வார்த்தைகளை நம்ப மறுத்த வேடன் பிறகு மானின் உறுதிமொழியை கேட்டு அதனை செல்ல அனுமதித்தான். இரண்டாவது ஜாமத்தில் அப்பெண்மானின் சகோதரியாகிய மற்றொரு மான் வந்தது. அதனை வேட்டையாட முற்பட்டான் குருத்ருகன். உடனே அந்த மான், ஐயா, எனது குட்டிகளை காப்பாற்றும் பொறுப்பை என் கணவரிடம் ஒப்படைத்துவிட்டு உடனே வந்து விடுவேன், இது உறுதி அப்படின்னு கூறியது இரண்டாவது மான். அதன் உறுதிமொழியை நம்பிய வேடன் அதனையும் செல்ல அனுமதித்தான். மூன்றாவது ஜாமத்தில் ஆண் மான், நாங்கள் ஒருவரை ஒருவர் தேடி வந்தோம், எனினும் ஒருவரை ஒருவர் சந்திக்க இயலவில்லை. சிறிது நேரம் கொடுங்கள், என் குட்டிகளை அவற்றின் தாய்களிடம் ஒப்படைத்துவிட்டு உடனே வந்து விடுகிறேன், இது உறுதி அப்படின்னு சொன்னது ஆண்மான். அந்த ஆண்மானையும் சென்று வர அனுமதித்தான் வேடன். நான்காம் ஜாமம் வந்தது. 2 பெண்மான்களும் ஆண்மானும் ஆக 3 மான்களும் தடாகத்தின் கரைக்கு வந்தன. 3 மான்களையும் வேட்டையாட அம்பு தொடுக்க முயன்றான் வேடன். அப்போதும் குடுவை நீர் கீழே சிந்தியது. மரத்தின் இலைகளும் விழுந்தன. இந்த சம்பவம் நடந்தது ஒரு சிவராத்திரி நாள். வேடன் அமர்ந்திருந்த மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. 4 ஜாமங்களிலும் உதிர்ந்த மா இலைகள், வில்வதளங்கள், அந்த மாதிரி 4 ஜாமங்களிலும் குடுவையில் இருந்த நீர் கீழே விழுந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. குருத்ருகன் சிவராத்திரி நாளில் உண்ணாமல் இருந்து நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து வில்வ அர்ச்சனை செய்ததாக எண்ணிய சிவபெருமான் அந்த வேடனுக்கு பெரும் பேற்றை அளித்தான். இந்த வரலாறு சிவமகா புராணத்தில் இடம்பெற்றுள்ளது. நாமும் சிவராத்திரி நாளில் ஈசனை வழிபட்டு பேரருள் பெறுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மகா சிவராத்திரி கதைகளில் 4 சிவராத்திரி கதை தான் நான் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். மீதி 2 சிவராத்திரி கதைகள் அடுத்த பதிவில் வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.